ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பலாப்பழத்தினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் அப்படிங்கிறது ஒரு சுவையான பழம் மட்டும் இல்லாமல் இதில் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. நம்ம உடலோட ஊட்டச்சத்து குறைபாடுகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கூட உதவியாக இருக்குது. இனிப்பு சுவை நிறைந்த பலாப்பழத்தை பார்க்குறப்பயே நம்ம எல்லாரோட நாக்குலையும் எச்சு ஊற ஆரம்பிச்சிடும். நம்மள சிலர் இதை நான்வெஜ் சாப்பிட்றது போல் ருசித்து ரசித்து சாப்பிட்றது வழக்கம். அதனால தான் பலாப்பழம் அப்படிங்கிறது நம்ம எல்லாராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. பலாப்பழத்தை வச்சு கறி சமைச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஊறுகாய், பக்கோடாக்கள், கோஃப்தாக்கள் கூட செஞ்சு சாப்பிடலாம். அதனால தான் கேரள மாநிலத்தில் பலாப்பழம் தான் மாநில பழமாக இருக்குது. கேரளாவில் நிறைய பேர் வீட்லேயும் பலாமரம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பலாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பலாப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, தயாமின், பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, ஜிங்க் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறையவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பலாப்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்தும் இருக்குது. பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இதில் கலோரிகள் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரியான சமயத்தில் இதயம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளுக்கு பலாப்பழம் நல்லதாக இருக்குது. உடலோட ஆரோக்கியத்துக்கு இந்த பலாப்பழம் எந்த விதத்தில் நன்மை செய்யும்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாப்பழத்தை சாப்பிட்றதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட பருவ காலத்தில் வரக்கூடிய நோய்கள்லேருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கலாம். பலாப்பழத்தில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், லாக்டிக் அமிலம்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. உடல் எடையை குறைக்கிறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாப்பழத்தை சாப்பிட்றது உடல் எடையை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது. பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்மளோட உடல் எடையை அதிகரிப்பதை தடுக்குது. இது எடையை குறைக்க கூட உதவுது. பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நம்மளோட வயிறு நீண்ட நேரம் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். இதன் காரணமாக நமக்கு சீக்கிரத்தில் பசி எடுக்காது. இதனால் ஈஸியாக எடையை குறைச்சிக்கலாம். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பலாப்பழத்தில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால இது இதய நோயாளிகளுக்கு ரொம்ப நல்ல பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால உயர் இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு கூட நல்லது. பலாப்பழம் சாப்பிட்டோம்னா இதயம் சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகளும் வராமல் தடுத்துக்கலாம். இந்த பழத்தில் விட்டமின் B6 அப்படிங்கிற சத்து இருக்குது. இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹோமோசிஸ்டைன் அளவை குறைக்குது. இதனால மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை கூட குறைச்சிக்கலாம். உடம்புக்கு தேவையான விட்டமின் சி சத்தை கொடுக்கறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாப்பழத்தில் விட்டமின் சி சத்து நிறையவே இருக்குது. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. மெத்தனால், எத்தனால் இது மாதிரியான வேதிப்பொருட்களை விட விட்டமின் சியில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் கூட தெரிவிக்குது. இது மட்டும் இல்லாமல் பலாப்பழம் சளி, காய்ச்சல், இருமல் இதுக்கெல்லாம் நல்ல நிவாரணம் தரும். உங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பலாப்பழத்தை உணவில் சேர்த்துக்கிறது உடலில் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய பேருக்கு இரத்த சோகை பிரச்சனை இருக்குது. சீசன் டைமில் நீங்கள் பலாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப இரத்த சோகை பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாப்பழம் சாப்பிட்றதுனால செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கலாம்.
இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குது, மலத்தை மென்மையாக்குது, இது வயிற்றை சுத்தம் செய்யக்கூட உதவுது. பலாப்பழத்தை சாப்பிட்றது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குடலையும் சுத்தமாக்கிரும். ஆற்றலை கொடுக்கறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாப்பழத்தில் ஃப்ரெக்டோஸ், சுக்ரோஸ்லாம் இருக்குது. பழுத்த பலாப்பழம் சாப்பிட்டோன்னா இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகாது. பலாப்பழத்தில் கொலஸ்ட்ரால் குறைந்த அளவில் இருக்குது, ஆனால் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பழுத்த பலாப்பழத்தை மசிச்சு கூழாக்கி அதை தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் குடிக்கலாம். இது உங்களுக்கு உடனடியாக புத்துணர்ச்சியை தரும். எலும்புகளை பலமாக்குறதுல பலாப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாப்பழத்தில் கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால எலும்புகளை இது பலமாக்கிரும். பொட்டாசியம் சத்து கூட அதிகமாக இருக்குது. இது உடலில் கால்சியத்தோட தேக்கத்தை குறைக்குது. கால்சியம், மெக்னீஷியம் சத்துக்கள்லாம் எலும்போட திடத்தை மேம்படுத்துது. இதனால ஆஸ்டியோபொராசிஸ் மாதிரியான எலும்பு நோய்கள் தாக்கும் அபாயத்தை குறைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் பலாப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீசன் டைமில் பலாப்பழத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.